இந்த புளி சாதம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, கடலப்பருப்பு நல்லா செவந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் ஒரு 6-7 கிள்ளி போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம புளியோதரை பொடியிலையும் மிளகா போட்டிருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாகவே போட்டால் போதும். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த தாளிப்பை சாதத்தில் கொட்டிக்கலாம். இதோட நம்ம புளியோதரை போட்டுக்கலாம். பாருங்கள், டேஸ்டான புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. புளியோதரை பவுடரை கொண்டு இந்த புளியோதரை சாதம் செஞ்சதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வெளிநாடு போகிறவங்களுக்கு, ஹாஸ்டலில் தங்கியிருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸாக இருக்குங்க. அவசரத்துக்கு நம்ம ஒரு வேலைக்கு போகும்போது டக்குன்னு செஞ்சு எடுத்து லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.